ரொம்ப ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் கேம் நல்லா ஆடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம எவ்வளவுதான் அவள்கிட்ட பேசினாலுமே நம்ம கேம் கரெக்டாக தான் ஆடிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்பதான் தெரிஞ்சிச்சு வெறும் டாஸ்க் மட்டும் பண்ணா போதாது, வீட்டு இன்வால்மெண்ட்ல இருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு சண்டை வருதுன்னா அதையும் நம்ம இன்வால்வ் ஆகணும். நம்மளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ இல்லையோ நம்ம வந்து பேசினாதான் வந்து நம்ம இருக்கிறது தெரியும் வீட்டுலன்னு எனக்கு லேட்டா புரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு நான் எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா வந்து ரொம்ப பீப்புள் ப்ளீஸரா இருந்துருவேன். அதனால இப்ப நாமினேஷன் அப்ப கூட நான் எனக்கு தோன்றாங்கன்னா நான் சொல்ல மனசு வராது எனக்கு. ஏன்னா ஐயோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா ஐயோ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்பிடுவேன். ஸோ யார் கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சாலுமே அவங்கள வந்து கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்குவேன். என்னன்னா அவங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணாலுமே அவங்க சொன்ன மனசு வராது. சண்டை போட்டது அந்த லாஸ்ட் ஒரு வீக் நான் எலிமினேட் ஆன வீக் தான். அதுவும் வந்து அதுவும் எனக்கு வந்து அப்பதான் எனக்கு தோணுனதை நான் வெளியே பேசிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வாரம். நான் நினைச்சேன் சரி இப்ப நம்ம நல்லா ஓப்பன் அப் ஆயிட்டோம், இப்பதான் மனசுல தோன்றது பேசணும், இந்த வாரம் எப்படியாச்சும் நம்ம சேவ் ஆயிருவோன்ட்டு ஒரு குட்டி ஆசையோட தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். பட் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இத்தனை வாரம் நீங்க டைம் கொடுத்து எனக்கு ஓட் பண்ணி என்னை தூரம் கொண்டு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.